இந்த உலகத்தில் எந்த நாட்டுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணாலும் அந்த நாட்டில் நம்மளுடைய நாட்டோட கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற விதமாக எந்த ஒரு அடையாளத்தை பார்த்தாலும் அதுக்கு நீங்கள் மெய்மறந்து போயிடுவீங்க. வெல்கம் டு ட்ராவல் வித் சுரேஷா. இது பேப்ஸ் சுவாமிநாராயண் டெம்பிள், அபுதாபி. இந்த கோவிலில் சுவாமிநாராயண் மூலவராக இருக்காங்க. மற்றபடி சிவன், பார்வதி, ராமர், சீதை போன்ற கடவுளர்களுக்கும் தனித்தனியே சன்னதிகள் இருக்குது. இந்த கோவில் உள்ளே போக ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதுவும் கேமரா சுத்தமாக அலோடு கிடையாது. இஸ்லாமிய நம்பிக்கை ஆணிவேரா ஊறி போன ஒரு நிலத்தில் இந்து மக்களுக்கான முதல் கோவிலாக இங்கு எழுப்பப்பட்டது தான் இந்த பேப்ஸ் சுவாமிநாராயண் டெம்பிள். இது 2024 பிப்ரவரி மாதம் மோடி அவர்களின் திருக்கரங்களால் திறந்து வைக்கப்பட்டது. மக்களின் வழிபாடு அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. எத்தனையோ இந்தியர்கள் அரபு நாடுகளில் பணிபுரிஞ்சாலும் அவர்களுக்கான ஒரு இந்து வழிபாட்டு தலம் இங்கு எழுப்பப்பட்டது அனைவருக்கும் மகிழ்ச்சியே. அரபு நாடுகளின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய ஷேக் சயீத் பின் சுல்தான் அவர்களுடைய கனவு திட்டமான இந்த கிராண்ட் மாஸ்க் 2007 கட்டப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டது. இஸ்லாமிய கட்டிடக்கலைக்கே உரித்தான 4 மினராக்களுடன் இந்த வெண் பளிங்கு கற்களுடன் எழுப்பப்பட்டது இந்த மசூதி. எண்பத்தி குவி மாடங்கள், 1000 தூண்கள், வெள்ளை பளிங்கு கற்களுடன் மிகவும் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கும் இந்த கிராண்ட் மாஸ்க் அபுதாபியின் வெண்மை அதிசயம் என்று அழைக்கப்படுகிறது. இஸ்லாமிய நம்பிக்கையாளர்கள் மட்டுமின்றி அபுதாபிக்கு சுற்றுலா வருகை தரும் அனைத்து வெவ்வேறு மதங்களை சார்ந்தவர்களையும் தன்பால் ஈர்க்கிறது இந்த கிராண்ட் மாஸ்க்.